வணக்கம். எக்ஸசைஸ் 7.2ல கொஸ்டின் நம்பர் 19 பார்க்குறோம். ஸோ இங்கே நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டு இடத்துல எக்ஸ்ன்ற வேரியபிள் இருக்குது, டைரெக்டாக இன்டகிரேட் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுறோம், டி வச்சு செக் பண்ணி பார்க்குறோம். ஸோ இப்போ இதை டினாமினேட்டர் டீன்னு எடுத்துப்போம். மோஸ்ட்லி இந்த மாதிரி இடத்துல டினாமினேட்டர் தான் டீன்னு எடுப்போம். ஸோ அப்படி எடுத்து செக் பண்ணி பாருங்கள். e⁻2x இன்டகிரேட் பண்ணால் e⁻2x தான் வரும். டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dt/dx தான் வரும். ஆனால் e⁻2x - 1 × dxன்னு கிடைச்சாதான் நம்ம எல்லாத்தையும் வேரியபிள் வந்து கன்வெர்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல இந்த சம்மில் மட்டும் ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது பாருங்கள். e⁻2x கொஷின் அப்படியே எடுத்து எழுதுறேன். e⁻2xஐ e⁻x × e⁻xன்னு எழுதலாமா? ஓகேவா? இந்த 2xஐ x + xன்னு எழுதலாம். அதை e⁻x × e⁻xன்னு பிரிச்சுக்கிறேன். -1 / e⁻x × e⁻x + 1 × dx. நல்லா கவனிங்க. ஒரு சில என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த e⁻x இந்த e⁻xையும் காமனாக கேன்சல் பண்ணிடலாம் அப்படின்னு கேன்சல் பண்ணுவீங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா, சப் இங்கே நியூமரேட்டில் இருக்க வேல்யூவில் காமனாக வேல்யூ இருந்தால் தான் வெளியே எடுக்கணும். காமனாக இங்கே வேல்யூ இருக்கா? e⁻x இங்கே இருக்கா? இல்லை. ஸோ இப்போ இந்த e⁻x இந்த டேர்முக்கு மட்டும்தான் சொந்தமானது. ஓகேவா? அதே போல் 1ன்றது இந்த டேர்ம் தனி டேர்ம். இந்த ரெண்டுத்தையும் காமனாக நம்ம இந்த e⁻x × e⁻x + 1ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இந்த டிவைட் அப்படின்றது ரெண்டுத்துக்கும் காமன். இந்த காமனாக டிவைட் பண்ணும்போது இதை மட்டும் டிவைட் பண்ணிட்டு இதை டிவைட் பண்ணாமட்டா சரியா? இல்லை, தப்பு. சரிங்களா? ஸோ அதனால் என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி கேன்சல் பண்ணக்கூடாது. ஒரே மாதிரி தானே இருக்குன்னா கேன்சல் பண்ணக்கூடாது. இன்கேஸ் இங்கே மைனஸுக்கு பதிலாக ப்ளஸ் மல்டிப்ளிகேஷன் இருந்ததுன்னா அப்போ எல்லாமே ஒரே டேர்ம் தான். அப்போ நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல இதை கேன்சல் பண்ணக்கூடாது. அப்போ என்ன பண்ணலான்னு பாருங்கள். e⁻x இந்த ரெண்டு டேர்ம்லையும் காமனாக வெளியே எடுக்க ட்ரை பண்ணுவோம். ஸோ e⁻xஐ வெளியே எடுத்தோம் அப்படின்னா e⁻x ஒரு e⁻x வெளியே போயிடும், இன்னொரு e⁻x இருக்கும் மைனஸ். இங்கே e⁻xே இல்லை. அப்போ என்ன பண்ணலாம், e⁻x × x⁻− xன்னு எழுதிக்கலாமா? x - x. x - x என்ன ஆகும்? 0. e⁻0ஓட வேல்யூ என்ன? 1. சம்திங் பவர் 0 1. அப்போது e⁻x - xன்னு எழுதலாம். e⁻x × e⁻− xன்னு எழுதலாம். இந்த e⁻x மட்டும் வெளியே போயிடுச்சுன்னா இங்கே என்ன இருக்கும்? e⁻−xன்னு இருக்கும். அதே போல் தான் டினாமினேட்டர். e⁻x காமனாக வெளியே எடுக்கிறோம். இங்கே e⁻x இருக்கும் ப்ளஸ். இந்த 1 எப்படி எழுதலாம்னா e⁻x × e⁻−xன்னு எடுக்கிறோம் 1க்கு பதிலாக. ஸோ இந்த e⁻x தான் இங்கே நம்ம காமனாக வெளியே எடுத்துருக்கோம்ல, அது வெளியே போயிடுச்சுன்னா e⁻−x மட்டும் இருக்கும். ஓகே. இப்போ இந்த e⁻x இங்கே இந்த டேர்மு கூட மல்டிப்பிள் இருக்குது, இங்கேயும் மல்டிப்பிள் இருக்குது. அப்போ இதை நம்ம டைரெக்டாக கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகே. இந்த இடத்துல நம்ம டினாமினேட்டரை டீன்னு வச்சு செக் பண்ணி பாருங்கள். நியூமரேட்டர் கிடைச்சதுன்னா அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாம். இப்போ செக் பண்ணுங்கள். லெட் e⁻x + e⁻−x = t. இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் e⁻x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் e⁻x தான், ப்ளஸ் e⁻−x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் e⁻−x தான். ஆனால் -x டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது -1 வரணும் = dt/dx. இப்போ பாருங்கள், e⁻x மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ் e⁻−x. இந்த dx இந்த பக்கம் வந்ததுன்னா நியூமரேட்டர் போயிடும். dx = dtன்னு கிடைக்குது. ஸோ இப்போ இதுக்கு வேல்யூ கிடைச்சிடுச்சா? நல்லா பாருங்கள். e⁻x - e⁻−x dx = dt. ஸோ இதுக்கு பதிலாக dtன்னு அப்ளை பண்ணிக்கலாமா? டினாமினேட்டர் நம்ம டீன்னு எடுத்தோமா? இப்போ சிம்பிளாக முடிஞ்சிடும். ஓகேவா? இந்த ஸ்டெப்பு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஸ்டெப்லேருந்து கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இப்போ இன்டெக்ரல் என்ன ஆகுது? dt/t. நல்லா பாருங்கள், இதுக்கு மட்டும் நம்ம டீன்னு எடுத்தோம். ஓகேவா? நியூமரேட்டர் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக dtன்னு கிடச்சிருச்சு. ஸோ இப்போ டைரெக்டாக இன்டெகிரேட் பண்ணலாம். 1/t இன்டெகிரேட் பண்ணால் log mod t + c log mod tயோட வேல்யூ e⁻x + e⁻−x + c. ஸோ இதுதான் நமக்கான ஆன்சர். தேங்க்யூ.